வெல்கம் டு ராஜியின் நலபாகம். ஆவாரம்பூ தேநீர் அந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்ல சூடாக ஒரு காலையிலையோ இல்லை மாலை வேலையிலையோ இந்த ஆவாரம்பூ தேநீர் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இப்போ நான் ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா அந்த செடியோட அந்த பிடுங்கி எடுத்த மாதிரியே நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ இதில் அந்த பூவை மட்டும் எடுத்துக்கலாம். பூவும் அந்த இலையோடு சேர்ந்த மாதிரி மட்டும் இருக்கட்டும். மீதி அந்த கனமான குச்சி எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இல்லை நீங்கள் வாங்கும்போது வெறும் பூ மட்டும் வாங்குறீங்கன்னா அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டீ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு போதும். ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த அளவு பூ போதுங்க. இப்போ இதை நம்ம கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த டீக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு ஒரு இஞ்சி துண்டு சேர்த்துக்கணும். இதையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ஆவாரம்பூ சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இது தோற்பு சுவை உள்ளது, ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. அடிக்கடி எடுத்துக்காங்க. தினமும் கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவு பூ சேர்த்துட்டு அந்த நம்ம தட்டின இஞ்சியையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து நிறம் மாதிரி வரும்போது ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கோங்க. குறைச்சிட்டு ஒரு 3 டீஸ்பூன் பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இல்லை இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி கூட கூட்டி குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. நல்லா கொதித்து அந்த பூவோட சாறு எல்லாம் நல்லா இறங்கட்டும். இப்போ இந்த மாதிரி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டின தீநீரை நல்ல சூடாகவும் நம்ம பருகலாம். இல்லை நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். அது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் எடுத்துக்காங்க. ரொம்ப உடலுக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவாரம்பூ தேநீர் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.